வெல்கம் டு சைன்வே மெட்டீரியல்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பாக்ஸ் டாபிக் இருக்கும் பார்த்தீங்களா ஒவ்வொரு யூனிட்லேயுமே. ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஜியாகிரஃபியில் இருக்கிற 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் பார்ப்போம். ஃபஸ்ட்டில் வந்து அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு அண்டவியல் என்று பெயர், அதாவது காஸ்மாலஜின்னு சொல்லுவாங்க. காஸ்மாஸ் என்பது ஒரு கிரேக்க சொல்லாகும். ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு ஓர் ஒளியாண்டு என்பது ஒளி ஓர் ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு ஆகும். இது ஆல்ரெடி ஃபிசிக்ஸில் வந்து படிச்சிருப்போம். ஸோ ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு 3 lakhs கிலோமீட்டர் ஆகும். ஆனால் ஒளியானது வினாடிக்கு 330 மீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கும். ஸோ இதுதான் ஒளியாண்டு என்பது ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவுன்னு சொல்கிறாங்க. ஒளியின் திசைவேகம் வந்து வினாடிக்கு வந்து 3 lakhs கிலோமீட்டர் ஆகும். ஆனால் ஒளியானது வினாடிக்கு 330 மீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சூரியன் 1.3 மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிகப்பெரியதாகும். ஸோ வந்து நம்ம வேர்ல்டு எர்த்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எர்த்து 1.3 மில்லியன் புவிகளை வந்து சூரியன் வந்து தனக்குள்ளே வந்து அடக்கக்கூடிய வகையில் அந்தளவு வந்து ஒரு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பண்டை தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி அறிந்திருந்தனர் என்பது சங்க இலக்கியங்கள் வாயிலாக நமக்கு வந்து புலனாகிறது. உதாரணமாக சிறுபானாற்று படையில் காணப்படும் வால்நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரிகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்வோம். ஸோ வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இந்த லைன்ஸ் கொடுத்துட்டு வந்து இது வந்து ஜென்ரல் தமிழ்லையுமே நமக்கு வந்து கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து கோள்களின் வரிசையை நினைவில் கொள்க. ஸோ அதாவது புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சரி, யுரேனஸ், நெப்டியூன். ஸோ அதுதான் வந்து ஷார்ட்கட் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது. அடுத்து வந்து சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள 150 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா 150 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய 21 வருடங்கள் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக 24/9/2014 அன்று மங்கள்யான் எனப்படும் விண்கலத்தை அனுப்பியது. அதாவது இஸ்ரோலேருந்து வந்து செவ்வாய்க்கோளில் வந்து வளிமண்டலத்தை தரைப்பகுதி வந்து ஆராய்வதற்காக மங்கள்யான் கோள் வந்து அனுப்பியிருக்காங்க. இதனால் இந்தியா செவ்வாய்க்கோளினை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், நாசா, ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அடுத்ததாக 4ஆம் இடத்தில் உள்ளது. ஸோ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. மோஸ்ட்லி வந்து அந்த குரூப் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இதில் கேட்பாங்கன்னா குரூப் 4ல் வந்து கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் 1 ஆகும். ஸோ எந்த இயர்னு பார்த்தோம்னா 2008. அதாவது நிலாவை பற்றி வந்து ஃபுல்லாக வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சந்திராயன் வந்து 1ன்னு சொல்லலாம். எந்த இயர்னு கேட்டாங்கன்னா 2008. அடுத்து புவியின் சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் 1670 கிலோமீட்டர்/மணி ஆகும். 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் 845 கிலோமீட்டர்/மணி ஆகும். துருவ பகுதியில் சுழலும் வேகம் சுழியமாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சூரிய அண்மை என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வாகும். சூரிய சேய்மை என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு தொலைவில் காணப்படும் நிகழ்வாகும். அதாவது பூமி வந்து சூரியன் பக்கத்தில் போச்சுன்னா என்ன, தூரமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த நேம். ஸோ அடுத்து மன்னார் வளைகுடா உயிர்கோள் பெட்டகம் இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. ஸோ வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமான சான்சஸ் என்னென்னு பார்த்தோம்னா மன்னார் வளைகுடா உயிர்கோள் பெட்டகம் இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிலச்சந்தி அப்படின்னா 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியதும் அல்லது 2 பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடியதுமான மிக குறுகிய நிலப்பகுதி நிலச்சந்தி ஆகும் சொல்லியிருக்காங்க. அடுத்து தருமபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி மற்றும் மதுரை பீடபூமி ஆகியன தமிழ்நாட்டில் காணப்படும் பீடபூமிகள் ஆகும். ஸோ வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அடுத்து ஆற்று சமவெளியில் பண்டைய நாகரிகங்களின் தொட்டிலாக விளங்கின. இந்தியாவில் சிந்து நதி மற்றும் எகிப்தின் நைல் நதி போன்ற ஆற்று சமவெளிகளில் நாகரிகங்கள் தோன்றி செழித்தோங்கி வளர்ந்தன. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆற்று சமவெளிகளில் பண்டைய நாகரிகங்களின் தொட்டிலாக விளங்கின அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் சிந்து நதி, எகிப்தின் நைல் நதி போன்ற ஆற்று சமவெளிகளில் நாகரிகங்கள் தோன்றி செழித்தோங்கி வளர்ந்தன. உலகில் உயரமான எவரெஸ்ட் சிகரம் அது எவ்வளோ மீட்டர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8,848. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8,848.86 மீட்டர் ஆகும். அடுத்து
மரியானா அகழியில் மூழ்கிவிடும் என்றால் அதன் ஆழத்தை உணர்ந்தறிவாயாக. ஸோ வந்து எவரெஸ்ட்டோட சிகரத்தை வந்து கொடுத்துருக்காங்க. மரியானா அகழி இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஆழத்தை வந்து போட்டிருக்காங்க. கடலின் ஆழத்தை மீட்டர் என்ற குறியீட்டால் குறிப்பிட வேண்டும். அடுத்து ஸ்பெயின் நாட்டின் மாலுமி பெர்டினாண்டு மெக்கலன் பசிபிக் என பெயரிட்டார். பசிபிக் என்பதன் பொருள் அமைதியாகும். ஸ்பெயின் நாட்டின் மாலுமி பெர்டினாண்டு மெக்கலன் பசிபிக் என பெயரிட்டார். பசிபிக் என்பதன் பொருள் வந்து அமைதின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 6 டிகிரி கால்வாய் வந்து இந்திராமுனையும் இந்தோனேசியாவையும் பிரிக்கிறது. 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. 9 டிகிரி கால்வாய் லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. 10 டிகிரி கால்வாய் அந்தமான் தீவையும் நிக்கோபர் தீவையும் பிரிக்கிறது. ஸோ வந்து இது வந்து பொறுத்துகளை நமக்கு கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இந்த 6 டிகிரி 8 டிகிரி இந்த ஒன் சைடு கொடுத்துட்டு இந்த சைடு வந்து இந்த இந்திராமுனையும் இந்தோனேசியாவையும் பிரிக்கிறது, இந்த மாதிரி கொடுத்துட்டு எது மேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து அந்த ஜியாகிரஃபியில் அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிற டோட்டல் பாக்ஸ் டாப்பிக்கே வந்து இவ்வளோ தான். டோட்டலாகவே எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 டாபிக் தான் இருக்குது. ஒரு 12 பாக்ஸ் தான். ஸோ வந்து மெயினாக வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா குரூப் 4 அந்த மாதிரி கேட்குறதுல வந்து இந்த மாதிரி இது கேட்குறதுக்காக தான் அதிகமான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட கீழே டெலகிராம் சேனல் லிங்க் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதோட பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.